ஹாய் கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹாஸ்பிட்டல் பேக்கு நான் என்னெல்லாம் பேக் பண்ணேன், எனக்கு எதெல்லாம் யூஸ் ஆச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஒரு சின்ன ட்ராலி எடுத்திருக்கேன். இதில் தான் நான் பேக் பண்ணேன். 8th மந்த்தே நான் எல்லாம் ப்ரிப்பேர்டாக பேக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ ஹாஸ்பிட்டலில் எனக்கு எதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னு நான் இதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். துபாய் அஸ்டர் ஹாஸ்பிட்டலில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ரொம்ப இம்பார்ட்டண்டான திங் டாக்குமெண்டேஷன். என்னெல்லாம் டாக்குமெண்ட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபாதர் மதரோட எமிரேட்ஸ் ஐடி, பாஸ்போர்ட், இன்சூரன்ஸ் கார்டு, மேரேஜ் சர்டிஃபிகேட். மெயில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடுக்குற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிவிட்டு நான் ஒரிஜினல்ஸை ஒரு ஃபைலில் போட்டு வச்சுருந்தேன். பேபி பிறந்த அன்னைக்கே பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு செப்ரேட்டாக சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் அன்னைக்கே அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஹாஸ்பிட்டல் பேக்கில் ஃபர்ஸ்ட் வச்சுருங்க. அப்புறம் டைப்பர், நியூபார்ன் பேபி 2 to 5 kgக்கான டைப்பர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் வைப்ஸ் ஒரு பேக்கெட் வச்சுருக்கேன். பேபி பிறந்ததும் வைப்ஸ், டைப்பர், பேபியோட ட்ரெஸ் தான் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு அங்கே யூஸ் ஆச்சு. இந்த ட்ரெஸ் தான் பேபி பிறந்ததும் போட்ட ட்ரெஸ். இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபுல் கவர்டாக இருக்கும். இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இன்னொரு செட் கூட நான் எடுத்து பேக் பண்ணி வச்சுருந்தேன். எல்லாத்துலேயுமே 2 செட் நான் எடுத்து வச்சுருந்தேன். பேபிக்கு மிட்டன்ஸ் 2 செட்டு, சாக்ஸ் 2 செட்டு, கேப்பு, ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். நாங்கள் 2 days ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். அப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பேபி பிறந்து ஒரு நாள் நெக்ஸ்ட் டே வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 daysக்கான ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். பேபியை ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்க ஒரு பேபி பிளாங்கெட் வாங்கியிருக்கேன். 8th மந்த் ஷாப்பிங் போகும்போது தெரிஞ்சது கேர்ள் பேபின்னு. ஸோ எல்லாமே பிங்க்லேயே மோஸ்ட்டாக வாங்கியிருக்கேன். நல்ல சாஃப்டான கிளாத்தாக பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் பேபி ஸ்லீப்பிங் பெட் ஒன்று வாங்கியிருந்தோம். அது எனக்கு எப்போ யூஸ் ஆச்சுன்னா, ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வரும்போது நாங்கள் பேபி இதில் கொண்டு வந்தோம். ஒரு ஸ்லீப்பிங் பெட்டும் பேக் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பேபியை வெளியே கொண்டு போகும்போது நம்ம இதில் வச்சு கொண்டு போனோன்னா பேபிக்கு நல்லா சூடாக இருக்கும் போல். அவங்க நல்லா தூங்குறாங்க, நமக்கும் பிடிக்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ பேபியோட திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு நான் 2 செட் ட்ரெஸ் பேக் பண்ணி வச்சுருந்தேன். இந்த மாதிரி ஃபீடிங் ட்ரெஸ் 2 செட்டு வாங்கியிருந்தேன். வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது போடுறதுக்கு. இந்த மாதிரி ஃபீடிங் ட்ரெஸ் வாங்கினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாஸ்பிட்டலில் இருந்த வரைக்கும் லேபர் ரூம்லேயும் ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களே ட்ரெஸ் கொடுப்பாங்க. அந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம். நான் 2 செட்டு பேக் பண்ணி வச்சுருந்தேன். வீட்டுக்கு வரும்போது ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். டவல் 2 எடுத்து வச்சுருந்தேன். பட் அது யூஸ் ஆகலை. ஏன்னா அவங்களே வந்து ஹாஸ்பிட்டலில் பிளாங்கெட்ஸு, டவல் எல்லாம் தருவாங்க. பேடும் நான் கொண்டு போயிருந்தேன். ஆனால் யூஸ் ஆகலை. ஹாஸ்பிட்டல்லே பேட்ஸ் எல்லாம் தந்துட்டாங்க. எனக்கு ஒரு செட்டு சாக்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் இன்னர்ஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் நம்ம ரிட்டர்ன் வரும்போது யூஸ் ஆகும். லேபர் ரூமில் வந்து ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மாவும் ஹஸ்பண்டும் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதே மாதிரி ஒரு டவல் பேக் பண்ணியிருந்தேன். அது எனக்கு யூஸ் ஆகலை. அவங்களே எக்ஸ்ட்ரா டவலெல்லாம் கொடுத்தாங்க. ப்ரஷ், பேஸ்ட் எல்லாமே அங்கேயே எனக்கு இருந்தது. என் கூட இருக்கிறவங்களுக்காக இதை நான் பேக் பண்ணி வச்சுருந்தது யூஸ் ஆச்சு. சோப்பு, ஷாம்பு எல்லாமே அங்கேயே இருந்துச்சு எங்களுக்கு. இதெல்லாம் வந்து யூஸ் ஆகலை. இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸு சீப்லேருந்து ஷேவிங் க்ரீம், சோப்பு, ஷாம்பு எல்லாமே வந்து வாஷ்ரூமில் இருந்துச்சு. ஸோ நான் கொண்டு போனது யூஸ் ஆகலை. லேபர் ரூமில் வந்து பெயின் வரதுக்கு முன்னாடி தலையெல்லாம் சீவி டைப் பண்ணி பேண்ட் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் தான் யூஸ் ஆச்சு. கொரோனா டைமாக இருக்கிறதுனால எப்பயுமே மாஸ்க்கும் சானிடைசரும் கையில் வச்சுருப்பேன். அதையும் பேக் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோடய ஹாஸ்பிட்டல் பேக்கில் இருந்தது. எனக்கு எதெல்லாம் யூஸ் ஆச்சு, எதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் தந்தாங்கன்னு உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பேக் பண்ண போகிறவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எப்போது சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.